ஆனாலும் அது மத்தியில பாஜக கவுண்டர் வெயிட் சொல்லுவாங்கல்ல, அதற்கு எதிராக இருக்க கட்சி காங்கிரஸ்ங்கிறதுனால மத்தியில தனக்கு ஒரு பலமான ஒரு கட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் காங்கிரஸோட இவ்வளவு பொறுமை அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் சீட் விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா மத்தவங்கள கடகடகடன் அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இவ்வளவு சீட்டு தான் மிச்சம் இருக்குன்னு தெளிவாக தெரிந்து விடும். அப்போ திமுக அதை வச்சு இவ்வளவு சீட்டு தான் இருக்குது, இவ்வளவுதான் உனக்கு தர முடியும், விருப்பம் இருந்தால் இரு, இல்லை என்றால் செல் அப்படின்னு சொல்லிடலாம். நிச்சயமா காங்கிரஸ் தாவேக பக்கம் போச்சுன்னா ஒரு விஷயத்த சொல்ல முடியும், மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி காங்கிரஸ் 2ஆக 3ஆக உடைவதற்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெருவாரியான தலைவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியில போக விரும்பவில்லை. ஒருவேளை டிஎம்கே ஜஸ்ட் ஷார்ட்டா மெஜாரிட்டி இருக்கு, காங்கிரஸ் ஒரு 15 ஒரு 4 சீட் தான் தேவைப்படுது மெஜாரிட்டி, காங்கிரஸ் ஒரு 15-16 எம்எல்ஏ வந்தாங்கன்னா அதிமுகவோ திமுகவோ கரெக்டா ஃபுல்லா காங்கிரஸை உடைப்பாங்க. 10 பேரை 11 பேரை தூக்கி அவங்க இந்த பக்கம் எழுப்பாங்க, அந்த பக்கம் எழுப்பாங்க. மறுபடியும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இல்லாம போயிடும். இந்த கூட்டணி உடைந்தால் அந்த பழி தன் தலையில் விழக்கூடாதுங்கிறது திமுக தெளிவா இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்மளோட சேனல்களில் வர்ற இந்த வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்களும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 முக்கிய கூட்டணிகளான அதிமுக திமுக கூட்டணியும் கிட்டத்தட்ட தங்களோட கூட்டணியை இறுதி பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்னதான் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்க திமுக கூட்டணியோட தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு இப்ப யாரை பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்னு பாத்தீங்கன்னா ஐயா மருத்துவர் ராமதாஸ். அவர் எந்த கூட்டணியும் இதுவரைக்கும் அவர் சேரவில்லை, அவரை சேர்க்கவில்லைன்னு சொல்றாங்க. அப்ப அவரோட நிலைமை இன்னும் தெளிவாக இல்லை. அப்புறம் ஓபிஎஸ் ஐயா அப்ப திமுக ஒரு ஃபீலர் விட்டால் இன்னும் அவர் இங்கேயா அங்கேயாங்கிற மாதிரி திருசங்க சொர்க்கத்துல தான் இருக்கிறாரு. 3வது ஒரு நபர், ஒரு காலத்துல தமிழகத்தோட தலையெழுத்தையே நிர்ணயிச்சுட்டு இருந்த ஒரு நபர் அம்மா சசிகலா அம்மையார், அவங்களும் இப்ப எந்த பக்கம் தன்னோட ஆதரவு சொல்ல போறாங்கன்னு தெரியல. இப்ப நான் மீட்டிங் போட்டு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன பெருதான் அவங்ககிட்ட சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, தினகரன் அங்க போய் சேர்ந்துட்டாரு. என்னதான் அவங்க முறைச்சிக்கிட்டு நின்னாலும் அத்தை மருமகனும் பேசித்தான் ஓரளவு அங்க போய் சேர்ந்திருப்பாரு. அதனால சசிகலா அம்மையாரும் இன்றைக்கு அந்த சில வீடியோக்கள் நம்ம பார்க்கும்போது அந்த தொண்டர்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் ஆன்டி டிஎம்கே தெரியுதுனால அவங்க என்டிஏக்கு நாங்க சப்போர்ட் கொடுப்போம் சொல்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம்னு என்னோட ஒரு அனுமானம். அது எப்படி நடக்கலாம், அது அந்த மாலை நேரம் நடக்கிற அந்த மீட்டிங்ல அவங்க என்ன சொல்ல போறாங்கிற பொறுத்து தான் அதோட நிலைமை அமையும். ஓபிஎஸும் திமுக கூட போய் சேரலாமா வேண்டாமான்னு ஒரு இருபரில் இருக்கிறார். அப்ப எல்லா சூழ்நிலை எல்லா கூட்டணிகளும் கிட்டத்தட்ட முடிஞ்ச சூழ்நிலையில காங்கிரஸ் மட்டும்தான் பெரிய கட்சிகள்ல, அதாவது அந்த பழைய கூட்டணியில ஒரு கட்சியில தன்னோட கூட்டணியோட முழுமையாக சேராம இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்படி இழுபரில் இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டுட்டு இருக்க கட்சி தான் காங்கிரஸ். அப்ப திமுக காங்கிரஸை கலட்டி விடுறத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அது மத்தியில பாஜக கவுண்டர் வெயிட் சொல்லுவாங்கல்ல, அதற்கு எதிராக இருக்க கட்சி காங்கிரஸ்ங்கிறதுனால மத்தியில தனக்கு ஒரு பலமான ஒரு கட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் காங்கிரஸோட இவ்வளவு பொறுமை அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த திமுகவோட இந்த பொறுமையினால காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவோட நிலைமை வீக்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எவ்வளவுதான் வீக்கான நிலைமைக்கு போனாலும் தமிழகத்தோட இருபெரும் கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு விஜய் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். அவர் வெளியில இருந்து சொல்லிக்கலாம் எனக்கு அத்தனை பர்சன்டேஜ் இருக்கு இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு. இன்றைக்கும் போட்டி திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான். ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு, அதிமுக கூட்டணியில பிஜேபி போய் சேர்ந்ததுனால நிச்சயமாக காங்கிரஸுக்கு அதிமுக கூட்டணியில போய் சேர முடியாது. அப்ப இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய கட்சியோட கூட்டணினா திமுக தான். அதுல அவங்களுக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க கூட்டணி தொடரவும் இருக்கவும் செய்யறாங்க. அப்ப அதுல அவங்க போய் தொடர்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாவும் இருக்காது. ஆனா இப்ப என்ன இவங்க பாலிடிக்ஸ் பெருசா அப்ளை பண்ற மாதிரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாருங்க விஜய் இருக்கிறாரு, விஜய்க்கு நாங்க அங்க போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த பூச்சாண்டியை நீங்க காமிச்சு மிரட்டுறதுக்கு திமுக அதிமுக வசராது. குறிப்பா இப்ப ஆட்சியில் இருக்க திமுகவுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழகத்தின் நம்பர் 1 கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கையில போனதுக்கு அப்புறம் திமுக கொஞ்சம் வலுவிழந்துட்டுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைதான். அப்ப அந்த திமுகவுக்கு நீங்க விஜய காமிச்சு மிரட்டுறது ஒரு எரிச்சல் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். திமுக தொண்டர்கள் நிறைய பேர் பேசுறது என்னன்னா, நம்மளும் அவங்க பர்சனலா பேசுறோம்னா இவன் இருந்தா இருக்கா இல்லாட்டி போங்க விடுங்க, எலெக்ஷன் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். அந்த சீட்ல இவனுக்கு 25 சீட் கொடுக்குற இடத்துல இவன் இன்னும் 15 சீட் ஜெயிச்சா நம்ம கட்சி கொடுங்க, அதே 17 கூட நம்ம ஜெயிப்போம், நம்மளோட கட்சியை டைரக்டா வந்துட்டு போறாங்க, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி திமுக தொண்டர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தலைமை ஸ்டாலின் கொஞ்சம் தன்னோட தகப்பனார் மாதிரி இருக்கிறாரு. அவர் எதையுமே நெத்தியில் அடிச்ச மாதிரி அவர் சில விஷயங்கள் செய்ய முடியும். அவரோட லீடர்ஷிப்பும் ஜெயலலிதாவோட லீடர்ஷிப் எப்படின்னா
லீவ் இட் அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம எடுத்துக்கோ போ வெளில ஓடிடு அவ்வளவுதான். அந்த மாட்டேன் நீங்க அதுக்கு மேல நீங்க காம்ப்ரமைஸ் எதிர்பார்க்க முடியாது. கலைஞர் அப்படின்னா ஒரு விஷயத்த நெத்தில அடிச்ச மாதிரி சொல்ல மாட்டார். வாங்க உட்காரு, சரி பிரச்சனையா அவன் உட்காரு பேசு, நம்ம முடிவெடுப்போம் அப்படின்னு யாரையும் சாமானியத்தில் அவர் கழுத்து பிடிச்சி வெளில தள்ள மாட்டாரு. அதே மாதிரி குணம் தான் ஸ்டாலினுக்கு இருக்கு. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, சோனியா காந்தி அம்மையார்லாம் ரொம்ப பலகாலமா நம்மளோட கூட்டணியில இருக்கிறாங்க, அதனால அவங்கள முடிஞ்சளவுக்கு நம்ம அகாமடேட் பண்ணிட்டு போவோம், காங்கிரஸும் நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா தேவை நினைக்கிறது வந்து அவங்க லாங் டேர்ம் கால்குலேஷன்ல மத்திய நமக்கு உதவி தேவைன்னு நினைக்கிறாங்களே தவிர அரசியல் களத்தில், தமிழக அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் காங்கிரஸோட வாக்கு வங்கிய ஈஸியா நியூட்ரல் ஆகும். அவ்வளவு பெரிய வாக்கு வங்கி கிடையாது. அவங்களுக்கு 25 சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க வாக்கு வங்கி கிடையாது, காங்கிரஸுக்கே தெரியும். அப்ப தான் மத்தியில தான் பெரிய கட்சிங்கிறத காமிச்சு தான் அவங்க ஒரு நாள் பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு கூட சீட்டும் வாங்குறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எவ்வளவு வாக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆலோவ தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எவ்வளவு வாக்கு இருக்கோ அந்த வாக்கு கூட உண்மையா நான் சொல்ற காங்கிரஸுக்கு இருக்காது. ஆனா சாதி அமைப்பு நீங்க சொன்னாலும் அவர் சார்ந்த சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் பெரும்பங்கு இருக்காங்க, அதுல ஒரு பெரிய பங்கு அவருக்கு வாக்களிப்பாங்க. அப்போ ஒரு பெரும்பங்கு வாக்கு வச்சிருக்கதான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த அளவுக்கு வாக்கு வங்கி காங்கிரஸ் கிடையாதுங்கிற நிதர்சனமான உண்மை. ஆனாலும் அவங்க என்ன செய்யங்களுக்கு பரவலாக இருக்கிற தெற்குல இருக்கு, வடக்குல இருக்கு, மேற்குல இருக்குமாங்க. ஒன்றும் கிடையாது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை தவிர வெளியில எங்கேயும் அவர்களுக்கு வாக்கு வங்கி பெருசா கிடையாது. ஒரு காலத்துல நெல்லை மாவட்டத்துல தென்காசி, சாத்தாங்குளம் போன்ற பகுதிகள் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் போய் அவங்களுக்கு வாக்கு வங்கி நாங்க ஒரு பெரிய லெவல்ல கிடையாது. அப்ப காங்கிரஸ் ஒரு சின்ன கட்சி தான், ஆனால் 25 சீட் அவங்களுக்கு கொடுத்ததே ரொம்ப அதிகம் அன்றைய சூழ்நிலை. காரணம் மத்திய கட்சின்னு. இப்ப காங்கிரஸ் இதை வச்சு என்ன பேசுறாங்க அப்படின்னா, நாங்க அங்க போய் சேர்ந்துருவோம் எனக்கு 40 சீட் கொடுங்க, 40 சீட் கொடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுலதான் டிஎம்கே ஒரு அருமையான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணுச்சு. தபால் அவங்க எதிர்பார்க்காத சூழ்நிலை, இந்த தேர்தல் கமிட்டி போட்டோம், கூட்டணி கட்சியில வாங்க பேசுவோம், உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவோம்னு மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சு கடன் சீட் அலாட் பண்ணி அவங்க பேச ஆரம்பிச்சோன்னே காங்கிரஸ் வாஸ் காட் ஆஃப் காட். இதை காங்கிரஸ் எதிர்பார்க்கவில்லை. எல்லாத்துக்கும் சீட் அலாட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப நம்மளும் பேசி ஆகணும். இவ்வளவு பேசிட்டு இருந்தாங்க, டிசம்பர்ல கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டோம், எங்களை கூப்பிடவில்லை, இவங்க கமிட்டி அமைக்கவில்லை, பேசவில்லை. நம்ம திடீர்னு பேசும்போது காங்கிரஸ் டக்குன்னு கொஞ்சம் அன்பிரிப்பேர்டா ஆயிடுச்சு. அதான் நிதர்சனமான உண்மை. இப்ப மற்ற கட்சிகளுக்கும் கடகடன்னு சீட் அலாட் பண்ணும்போது அவங்க யாருமே ஆட்சியில் பங்குங்கிற வார்த்தையை கேட்கவே இல்லை. அப்ப காங்கிரஸால் நிச்சயமாக கேட்க முடியாது. சும்மா மேலே ஏறி குறைச்சிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு ஆட்சியில பங்கு கொடுன்னு. ஆனா நிச்சயமாக காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்காது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்புறம் சீட்டு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க கடகடன் அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இவ்வளவு சீட்டு தான் மிச்சம் இருக்குன்னு தெளிவாக தெரிந்துவிடும். அப்போ திமுக அதை வச்சு இவ்வளவு சீட்டு தான் இருக்குது, இவ்வளவுதான் உனக்கு தர முடியும், விருப்பம் இருந்தால் இரு, இல்லை என்றால் செல் அப்படின்னு சொல்லிடலாம். வேண்டாம் ஒரு கன்செஷன் கொடுக்கலாம், 2029 எலெக்ஷன் வரும்போது நம்ம பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்ப வெளியே ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, காங்கிரஸ் என்ன கேட்கறாங்க, கணிசமான தொகுதி 39 பார்லிமெண்ட் தொகுதி இருக்கு, 39 சீட் வேணும். நிச்சயமா கிடைக்காது. என்ன பொறுத்தவரை 25 உங்களுக்கு கொடுக்கறதே அதிகம் தான். ஆனாலும் ஸ்டாலின் மத்திய கட்சின்னு ஒரு எண்ணத்துக்கோ நம்ம ஆட்களுக்கு வந்து மத்திய கட்சி ஒண்ணு வேணும்னு நினைக்கிறதுனால அவங்க மத்திய கட்சி ஒண்ணு கையில வச்சிருப்பாங்க. அதனால ஒரு 25 சீட்டு கொடுக்குறாரு. அதுவே காங்கிரஸுக்கு பலத்தின் கணக்கு அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ஜாஸ்தி தான். அப்ப காங்கிரஸ் என்ன கேக்குது, 39 சீட்டு கேக்குது. அதிகபட்சம் போனா 1 அல்லது 2 சீட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா திமுக கரெக்டா மற்றவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டு இவ்வளவுதான் இருக்கு, லீவ் இட், உங்களுக்கு இவ்வளவுதான் என்னால தர முடியும், இதை தாண்டி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, வேண்டாம் இந்த தொகுதி எல்லாம் செலவுக்கு பணம் தர்றேன், உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்றோம், இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும்னு ஒரு சூழ்நிலையை தனக்கு, அதாவது மற்றவங்களுக்கு அலாட் பண்ணிட்டு தனக்கும் காங்கிரஸுக்குமான சீட்டை மட்டும் தான் மீத வச்சிருக்கோம். அப்ப காங்கிரஸ் will be forced to choose. ஒண்ணு காங்கிரஸ் வந்து இருக்கிற சீட்டுகளை கொடுத்து நின்றுத்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் தாவேகா பக்கம் போகணும். நிச்சயமா காங்கிரஸ் தாவேகா பக்கம் போச்சுன்னா ஒரு விஷயத்த சொல்ல முடியும், மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி காங்கிரஸ் 2ஆக 3ஆக உடைவதற்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமா நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெருவாரியான தலைவர்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியில போக விரும்பவில்லை. ஏன் காரணம் அப்படின்னா, அவன் எம்எல்ஏ ஆக வேண்டாமா, அவன் எம்பி ஆக வேண்டாமா, அது இங்க இருந்தா தான் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. எம்பியா இருக்கவங்க ஏதோ ராகுல் காந்தி பேரை சொல்லி ஜோதிமணி அம்மாவும் தாகூர் மாணிக்கம் தாகூரையும் கத்துறாங்க. எம்எல்ஏ இருக்கவங்களை எப்படி எம்எல்ஏ ஆகுறது? எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரே வழி திமுக நினைச்சா தான் முடியும். அப்ப அவங்க தங்களுக்கு பதவி வேணும் நினைப்பாங்க, இங்க இருக்குன்னு நினைப்பாங்க. அப்போ ரைட் இந்த மிடில் காங்கிரஸ் பிளக்கப்படும், நடுவுல 2ஆ பிரியும். அதுல ஒரு பெரிய பங்கு திமுக கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கு 25 கொடுக்கணும் அவசியம் இல்ல, 14 15 கூட கொடுத்தா போதும். திமுக அப்படி ஒரு பிளான பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இப்ப கேசி வேணுகோபால் என்ன பேசுறாருன்னா, எங்களுக்கு வந்து 39 சீட் வேணும், இடைத்தேர்தல் 2026 உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு சீட் எப்போ பேசணும், பேசி எங்களுக்கு எத்தனை % சீட் கொடுக்கணும், ஆட்சியில பங்காங்கிறத நம்ம அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி இப்போ ஒரு பேச்சு பேசுறாங்க. அப்போ
2026 உள்ளாட்சி தேர்தல் குறித்து இப்ப பேச முடியாது. ஏன்னா புதுசா நாளை கட்சியில் வரலாம், உருக்கிறோம் வெளில போலாம், அதிமுக கூட்டணியில இருக்க 2 பேர் உள்ள வரலாம், எதுவும் நடக்கலாம். அந்த தேர்தல் அந்த சமயத்துல தான் பேச முடியும். இப்ப பேசணும்னு நினைக்கிற ஒரு மிக முட்டாள்தனமான விஷயம். எப்படி 2029 தேர்தல் எனக்கு இப்பவே 20 சீட்டு கொடுங்க காங்கிரஸ் கேட்டா முட்டாள்தனமோ, அதே மாதிரி முட்டாள்தனம் தான் வர இந்த தேர்தல் முடிந்து பின்பு வரக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தல் எனக்கு இவ்வளவு சீட்டு வேணும்னு கேட்கறது. அது அந்த சமயத்தில் உள்ள விஷயங்களை வச்சு தான் நான் முடிவு பண்ண முடியும். அப்ப இப்போதைக்கு ஆன் த டேபிள் டிஎம்கே என்ன சொல்லணும்னா, மேசையில் மாநில இது மட்டும் இருக்கு, மாநில சட்டமன்ற தேர்தல் மட்டும் இருக்கு, இதுல நீ எவ்வளவு சீட் வாங்க போறங்கிறத குறிச்சு மட்டும் பேசு அப்படின்னு சொல்லும். ஒருவேளை காங்கிரஸ் என்ன நினைக்கிற, நம்ம ஜெயிச்சுட்டு நாளைக்கு நம்ம 15 சீட்டு 16 சீட்டு வாங்கிட்டோம்னா டிஎம்கே ஜஸ்ட் மெஜாரிட்டி ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தூக்கி வச்சு நம்ம ஆட்சி கேட்கலாம், நம்ம ஆட்சி அதிகாரம் கேட்கலாம். அதுவும் நிச்சயமா நடக்காது. என்ன நடக்கும்னு அப்படி சொல்லிடுறேன். ஒருவேளை டிஎம்கே ஜஸ்ட் ஷார்ட்டா மெஜாரிட்டி இருக்கு, காங்கிரஸ் ஒரு 15 ஒரு 4 சீட்டு தான் தேவைப்படுது மெஜாரிட்டி, காங்கிரஸ் ஒரு 15-16 எம்எல்ஏ வந்தாங்கன்னா அதிமுகவோ திமுகவோ கரெக்டா ஃபுல்லா காங்கிரஸை உடைப்பாங்க. 10 பேரை 11 பேரை தூக்கி அவங்க இந்த பக்கம் எழுப்பாங்க, அந்த பக்கம் எழுப்பாங்க. மறுபடியும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இல்லாம போயிடும். அப்ப காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை என்னென்றால், தான் தமிழகத்தில் இருக்க வேண்டுமா இல்லையாங்கிற ஒரு முடிவெடுக்க வேண்டியது வரும். இப்ப நாளைக்கு நாங்க திமுக 117 சீட்டு மெஜாரிட்டி, அப்ப 110 சீட்டு தான் திமுக இருக்கு. திமுக தனியா அவ்வளவு சீட்டு வாங்கிடுச்சு, கூட்டணிகளோட வாங்கிடுச்சு, தனியா வாங்கிடுச்சு. ஒரு 7 சீட் தேவைப்படுது. நம்ம அந்த 7 சீட் நம்மகிட்ட இருந்து போனா தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்ப நான் பங்கு அப்படின்னா அப்ப கூட உங்களுக்கு பங்கு தர மாட்டாங்க. அதே அளவு அப்ப அதே ஸ்ட்ரென்த்ல அதிமுக இருக்கும். அதிமுக திமுக என்ன பண்ணும், உங்களை 2ஆ உடைப்பாங்க. எல்லா ஊர்லயும் கட்சி 2ஆ உடையத உடச்சு பேருக்கு ஒரு 3-4 பேர் காங்கிரஸ் இருப்பான், அவங்க கூட இருக்க மாட்டான். அப்படி ஒரு பெரிய துண்டை தூக்கிட்டு போய் அப்படி திமுகவோட சேர்ந்துருவாங்க, அல்லது அப்படி அதிமுகவோட சேர்ந்துருவாங்க. கட்சி இருக்கிறது உள்ளதும் போச்சுன்னு உள்ள கண்ணாங்கிற சூழ்நிலைக்கு ஆயிரும். நீங்க திமுக குறைச்சும் போது ஒண்ணு புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு மொத்தமா தமிழ்நாட்டுல இருக்குன்னா காரணம் திமுக போடுற பிச்சையில உங்க ஆட்களுக்கு ஒரு 18 எம்எல்ஏ, ஒரு 5 எம்பி இருக்கிறது, ஒரு 9 எம்பி இருக்கிறதுனாலதான் உங்க கட்சி இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கு. அது கூட இல்ல உங்க கட்சி இன்னும் 10-15 உடஞ்சிருக்கும். எத்தனையோ பிளவுகளுக்கு அப்புறம் இன்னும் காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குன்னா திமுக போட்ட பிச்சை. ஏன்னா ஒருவேளை இருப்போம்பா இருந்தா ஒருவேளை எம்எல்ஏ கிடைக்கலாம், ஒருவேளை எம்பி கிடைக்கலாம், அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம். காங்கிரஸோட பெரிய தலைவர்கள் எம்பின்னு சுத்திட்டு இருக்க எல்லாத்தையும் பாருங்க, அவங்களுக்கு தொகுதியிலே வாக்கு கிடையாது. பரிச்சயமே இல்லாதவர்கள், திறமையே இல்லாதவர்கள், பரிச்சயமே இல்லாதவர்கள் காங்கிரஸ் எம்பியா இருக்கான். வேற கட்சியில முடியுமா? ஒண்ணு பெரிய திருடனா வச்சிருக்கணும். அப்படி ஏதோ ஒரு திறமை அவனுக்கு இருந்தா தான் மேல வர முடியும். காங்கிரஸ் அவசியமே கிடையாது. அவங்க எல்லாம் மேல வந்திருக்காங்க ஒரே காரணம் திமுக போட்ட பிச்சை. அப்ப காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இருக்கு, தமிழகத்துல காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அந்த தனிப்பட்ட செல்வாக்கள் இப்ப கிடையாது. திமுக போட்ட பிச்சை, அதுக்கு முன்னால அதிமுக போட்ட, இப்போ காங்கிரஸ் ரொம்ப இறங்கிருச்சு. அப்ப அதிமுக போட்ட பிச்சை, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் கட்சியில் ஒரு 18 எம்எல்ஏ, ஒரு 9 எம்பி இருக்கிறான் அப்படின்னா திமுக போட்ட பிச்சை. அந்த பிச்சை உங்க கையில இருக்கிறதுனால உங்க கட்சி இருக்குது. நீங்க முதல்ல அக்னாலஜ் பண்ணிக்கணும். நாங்க தனியா நிப்போம், இல்ல விஜயோட போய் நிப்போம், விஜயோட போய் நின்று நாளைக்கு 2 எம்எல்ஏ ஒரு 0 எம்எல்ஏ வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது. இருக்கவே இருக்காது. இன்னைக்கு இருக்கிற 4 பேர் கூட ஓடி போயிருவான். ஒரு 4 பேர் திமுக போவான், ஒரு 4 பேர் ஏடிஎம்கே போவான், ஒரு 2 பேர் பிஜேபிக்கு போவான். தமிழக காங்கிரஸ் நீங்க ஆபீஸை மட்டும் தான் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும். அப்ப இந்த கார்னர்ல உங்களை டிஎம்கே ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஒரு ராஜதந்திரமான ஒரு மூவ் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இப்ப நீங்க என்ன நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா, டேக் இட் ஆர் லீவ் இட் நிலைமைக்கு வந்துட்டீங்க. மக்கள் மத்தியிலையும் பார்ப்போம் எவ்வளவு முயற்சி பண்ணாம்பா, காங்கிரஸ் தான் வெளியில போயிருச்சுன்னு ஒரு இமேஜை திமுகவால கிரியேட் பண்ணும். 2 இமேஜ் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் திமுக கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு அதுக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிற ஒரு 0.5% ஓட்டு இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் திமுக விட்டு வெளில போச்சுன்னா, நாங்கள் வெளில போயிடணும், ஐயோ பாவம்பா திமுக இவ்வளவு பண்ணியும் செய்யலன்னு ஒரு 0.5% அவனுக்கு தான் லாபம். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த கூட்டணி உடைந்தால் அந்த பழி தன் தலையில் விழக்கூடாதுங்கிறது திமுக தெளிவா இருக்குது. மற்ற எல்லா அலைஸையும் கூட தான் கூட கூட்டி சேர்த்து வச்சு தனக்கு அவங்களுக்குள்ள சீட்டுகளை பேசி முன்ன கூட குறைய கொடுக்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப காங்கிரஸ் மட்டும் இதுல வெளியில போனான்னா ஒரு 25 சீட்டு 27 சீட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸுக்கு. திமுகவோட கூட்டணியில் நின்று ஜெயிச்சாதான் காங்கிரஸ் 13 ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 13 திமுகவா ஜெயிக்கிறதா, காங்கிரஸால ஜெயிக்கிறது கிடையாது. ஆனா அதே 27 சீட்டை உதாரணத்துக்கு சொல்றேன், ரொம்ப பலமான திமுக அன்னைக்கு 18 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா 18 திமுக கிடைக்க வேண்டிய சீட்டு காங்கிரஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் அதே 25ல அன்றே டிஎம்கே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் கொடுக்காம அந்த எலெக்ஷன்ல 25ல 22 23 சீட் ஜெயிச்சிருந்திருக்கும். அப்போ அந்த சீட்டை நேரடியாக தனக்கு கிடைத்து தான் கண்டெஸ்ட் பண்ணா நிச்சயமாக காங்கிரஸ் இன்னும் எவ்வளவு சீட்டு ஜெயிக்குதோ அதை விட அதிகமா டிஎம்கே ஜெயிக்கும். அப்ப டிஎம்கே ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப பால காங்கிரஸ் மேல தூக்கி போட்டாங்க.
நாங்க பேசிட்டோம், எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டோம், இப்ப இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் தர முடியும், நாங்கள் இவ்வளவு உங்களுக்கு தருகின்றோம், ஒரு சீட் 2 சீட்டோட கூட கொடுப்பாங்க. அதுவே என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் காங்கிரஸுக்கு. நீங்க தான் பதில் சொல்லணும். காங்கிரஸ் இவ்வளவு எங்களுக்கு பத்தாது, நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்ல வைப்பாங்க. அந்த வார்த்தை காங்கிரஸ் சொல்லி வெளியேறுச்சுன்னா என்ன பொறுத்த நிச்சயமா திமுக ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. அப்ப இங்க இருந்து வராம அவங்க எங்க போக முடியும்? அவங்களுக்கு இருக்கிற ஒரு இடம் ஒண்ணு தனியா நிக்கணும். தனியா என்னக்கா திமுக பிரச்சனையே கிடையாது. தாவேக்காவோட போய் சேர்ந்தாலும் திமுக பெரிய இழப்பு கிடையாது. முன்னாலே சொல்லியிருக்கேன், ஒரு 0.5% 1% வாக்கு இழப்பு வரும். அதே ஈடுகட்ட திமுகவால் சில விஷயங்கள் செய்தால் முடியும், ஒரு பெரிய லாஸும் கிடையாது. அப்போ காங்கிரஸ் இந்த சூழ்நிலையில தான் எப்படி அரசியல் காய் நகர்த்தி ஸ்டாலினை செக் வைக்கும் நினைச்சாங்க. கிட்டத்தட்ட வைக்கமான ஒரு முயற்சியில இருந்தாங்க. இப்ப டக்கு ஒரு கமிட்டி வச்சு டக்கு டக்குன்னு ஒரு பேச ஆரம்பிச்சோன்னா இப்ப செக்கு திமுக வைக்கப்பட்ட செக் எடுத்து நேரா அப்படி காங்கிரஸுக்கு வைக்கப்பட்டு விட்டது. இப்ப காங்கிரஸ் உள்ள பழைய சீனியர் லீடர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, அவங்க எல்லாம் திமுகவோட தான் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த இலையை குறைஞ்சு புதுசா ஒரு 4 முளைச்சிருக்க அந்த குரூப்ல நினைக்குது நம்ம கட்சியை வளர்க்கும், நம்ம கட்சி வளர்க்கும். உங்களுக்கு கட்சி இருக்குன்னு இந்த எலெக்ஷன்ல நீங்க ஒரு எம்எல்ஏ கூட வாங்கலைன்னா எழுதி தர வச்சுக்கோங்க. அடுத்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் கேண்டிடேட் நிக்கிறதுக்கு நீங்க வீடு வீடா போய் சார் என் காங்கிரஸ் வச்சாருங்க, நான் உங்களை எம்எல்ஏ ஆக்குறேன், சார் காங்கிரஸ் வச்சாருங்க எம்பி ஆக்குறேன்னு சொல்லி சேர்க்கிற அளவுக்கு தான் உங்க கட்சி இருக்கு. நீங்க இன்றும் தமிழகத்தில் கால் பதித்து பேருக்கு ஒரு கட்சியா இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா உங்க தலைவர்களால கிடையாது. அதற்கு காரணம் திமுக திமுக திமுக. அதனால உங்க கட்சி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவீங்க? திமுக கொடுக்கறதை வாங்கி கொண்டு நீங்க எலெக்ஷன் நிற்பீர்கள். ஏன்னா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல். அப்போ அதுல நீங்க ஏதாவது ஜெயிக்கணும்னா இன்னைக்கு நீங்க கட்சி 10 பேர் எம்எல்ஏ வாங்கணும். 10 பேர் எம்எல்ஏ வாங்கினாதான் உங்க கட்சிக்கு ஏதாச்சும் தமிழகத்துல ஒரு பேஸ் இருக்கும். நீங்க 0 எம்எல்ஏவா இருந்துட்டீங்கன்னா உங்களோட நிலைமை தமிழகத்துல 0 தான். ஏற்கனவே ஒரு கட்சி பேரளவுலதான் இருக்கு, அது கூட தமிழகத்தில் இல்லாம போய்விடும். அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அருமையா டவால்னு யார்ட்டி பெருசா பேசாம டக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி வச்சு மத்த கட்சியில உள்ளவர் பேச ஆரம்பிச்சோன்ன காங்கிரஸ் முக்கில தள்ளி செக்கு வச்சுட்டாரு. இது ஒரு மிக ராஜதந்திரமான ஒரு மூவ். இப்பொழுது காங்கிரஸ் ஒன்று இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் காங்கிரஸாக வெளியே செல்ல வேண்டும். அதுதான் ஸ்டாலின் விரும்புகின்றார். நான் உன்னை வெளியில தள்ள மாட்டேன், நீயா வெளியில போனா போ. அதுதான் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவு. இப்ப இந்த சூழ்நிலையில காங்கிரஸ்க்கு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, தன்னோட கட்சி வருங்காலத்துல தமிழகத்தில் ஒரு கட்சி தனக்கு இருக்குன்னு நினைச்சதுன்னா திமுக சொல்வதை கேட்டுக்கொண்டு தான் போக வேண்டும். அதுதான் காங்கிரஸுக்கு நல்லது. மீண்டும் சந்திப்போம்.